பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 12/4/1992 மேம். 12/4/1992. எஸ் மேம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 4:26 PM மேம். 4:26 PM. பிறந்த இடம் அம்மா? கரூர் மேம். கரூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து ஆயில்யம் பாதம் 3 மேம். நட்சத்திரம் வந்து ஆயில்யம். கடகராசியா? கடகராசி மேம். லக்னம்மா? லக்னம் வந்து சிம்மம் மேம். சிம்ம லக்னம். ஏம்மா சிம்ம லக்னமா கடக லக்னம் தானான்றதுல கொஞ்சம் டவுட் இருக்குமா? 4:27 கன்னியா லக்னமான்றது 2 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தா கன்னியா லக்னமாக மாறுவார். சரி, இருந்தாலும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க யாருமே நல்லா இல்லைம்மா. நான் இன்னும் ஒன்று சொல்லுவேன் அடிக்கடி. நேற்று கூட அந்த லைவில் சொன்னேன். ஒரு அக்கா வந்து தம்பிக்காக கேட்டுச்சு. இந்த அக்கா தம்பிக்காக கேட்குறது, அண்ணன் தம்பிக்காக தங்கச்சிக்காக கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்குன்னு சொல்லுவேன். உங்கள் 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 தம்பி யாரு? அண்ணனா? தம்பியோட அம்மா பேசுகிறாங்க. தம்பியோடைய அம்மா பேசுகிறேன். இப்போ நீங்கள் முத பேசுனது தங்கச்சியா அக்காவா? பேசுனது தங்கச்சி. இப்போ ஃபோனை வந்து அம்மா கையில் கொடுத்துருச்சு. அப்படித்தானே? ஆமாங்க. ஆயிலிய நட்சத்திரக்காரங்க யாரும் நல்லா இல்லைம்மா. நான் சொல்கிற மாதிரி சகோதர அமைப்புகளில் வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்குன்னு சொல்லுவேன். செவ்வாய் சுபத்துவமாக இருக்குன்ற யோக ஜாதகம். இன்னும் ஒன்று சொல்லப்போனால், ஒருவேளை இவர் வந்து 2-3 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தால் கன்னியா லக்னமாக இருக்கும். எந்த லக்னம்ன்றது தீர்மானம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னம்மா கேட்கணும்? இப்போ எதுவுமே நல்லா இல்லை. இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்காது. இன்னும் ஒரு 6 மாதம். ஆயிலிய நட்சத்திரக்காரரும் நல்லா இல்லை, ஆயிலிய நட்சத்திரம் இருக்கிற வீட்லேயே நல்லா இல்லை, நீங்களே நல்லா இல்லைம்மா. உங்களுக்கே வீட்டில் இப்போ பொருளாதார பிரச்சனை இருக்கும், காசு பணம் பிரச்சனை இருக்கும், மங்கள காரியம் நடக்காது, எதுவுமே நல்லா இருக்காது, புருஷன் பொண்டாட்டி சண்டை வரும், இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கா? ஆமாங்க, இப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆயிலிய நட்சத்திரக்காரர் இருக்கிற வீட்டில் அப்பா அம்மா சந்தோஷமாக இல்லைன்றதான் உண்மை. இந்த கடகராசிக்காரர்கள் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு, குறைஞ்சது ஒரு 5 மாதத்துக்கு ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறதே தேவையில்லாதது. அதுவும் இப்போ ஆயிலிய நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருக்கு. வீட்டில் சண்டை சச்சரவாக தான் போகுது ஒரு 3 மாதமாக. புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, இப்படி தான் போகுது. ஆக கொஞ்சம் பொறுங்கம்மா. இவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கிறதுக்கு மார்ச் மாதம் ஆகிடும்மா. அஷ்டமச்சனி இந்த மாதிரியான அமைப்புகளை தாம்மா கொடுக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் நான் இப்படி தான் பதில் சொல்லுவேன். இவருக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய். இவருக்கும் வாழ்க்கை முன்னாடி அமைஞ்சாலும் நல்லா இருக்காது இது. அதனால் எதுவும் நல்லா இல்லை, கொஞ்சம் பொறுங்கம்மா. ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இது விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. சரிங்களா? வேறு ஏதாவது கேட்கணுமா? அதுக்கு தாங்க சார், தொழில் ஒன்றும் அமையல, கல்யாணம் அமையலைங்கிறக்கோசரம் தான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு. ஏம்மா, கல்யாணம் அமைகிறதுக்கு ராசி அமைப்புகளே நல்லா இல்லைம்மா. வயசு 33 வயசு ஆக போகுது. 33 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆகும். ராசிக்கு 7ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கடுமையான ஒரு அமைப்பு. சிம்ம லக்னமாகவே ஒரு வேளை இருந்தாலும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இவர் செவ்வாய் இருக்கிறாரு. பையன்லாம் நல்ல பையனாகத்தாம்மா இருப்பார், பெரிய அளவில் சோதனைகள்லாம் இல்லை. ஆனால் அஷ்டமச்சனின்றது குடும்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, அம்மா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க வைக்கக்கூடியது, சொந்தக்காரங்களை பற்றி, நண்பர்களை பற்றி ஒன்றும் நடக்காது. தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு வீடை. இப்போ இதை வந்து முடியட்டும். ஒரு 5 மாதம் இருக்குது. 5 மாதம் கழித்து எதையும் யோசிப்போம். இப்போல்லாம் வேலை தொழில் அமைப்புகள் எதுவுமே நடக்காது. ராசி பலன் பேசுகிறதெல்லாம் பாருங்கள். ஆயிலிய நட்சத்திரக்காரன் நல்லா இல்லை. ஏம்மா, உங்கள் பிள்ளை படுத்து தூங்கிட்டு சோம்பேறியாக இருப்பாருமா. ஆமாங்க சார், அப்படி தான் இருக்குது. படுத்துட்டா அவ்வளோதான், எந்திரிக்க மாட்டார். 3 நாளைக்கு நீங்கள் தான் வீட்டில் பெட்டில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும். எல்லா ஆயிலிய நட்சத்திரக்காரனும் சோம்பேறியாக தான் இருக்கிறான். ஏன்னா எல்லாத்துலேயும் தொட்டதெல்லாம் தடங்கல். அதனால் ஒன்றும் கேட்க வேண்டாமா. ஒரு 4-5 மாதம் ஆகட்டும், தானே எல்லாம் சரியாகும். கொஞ்சம் ஜாதகம் யோகமாக தான் இருக்குது. தசாபக்திகளின் அடிப்படையில் இப்போ சூரிய புக்தி ஆரம்பிச்சிருச்சு. சூரிய புக்தியில் சூரியன் சுயபுக்தி, சூரியன் சந்திரபுக்தி கொஞ்சம் கடுமையாக, கொஞ்சம் எப்படியும் சரியான பலன்களை செய்யாது. கரெக்டாக 3/4/2025 செவ்வாய் புக்தி ஆரம்பிக்குது. 3/4/2025, அதாவது வர்ற ஏப்ரல் மாதம். வர்ற ஏப்ரல் மாதம் தான், மார்ச் மாதம் தான் அவருக்கு அஷ்டம சனியும் முடியுது. எல்லாமே அப்படியே தலைகீழாக நல்லபடியாக மாறுமா. கவலைப்படாதீங்கம்மா. அடுத்த வருஷம் வரைக்கும் பொறுங்க. அடுத்த வருஷம் சித்திரை மாதத்துலேருந்து இவருக்கு கல்யாண காலகட்டம். டப்பு டிப்புன்னு 20 நாளில் கல்யாணம் முடியும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.